வணக்கம் நண்பர்களே. ஏஎம்எஸ் சன்ஸ்டார் பக்தி யூடியூப் சேனல் மூலியமாக இப்பொழுது நம்முடைய கணபதியை பற்றி ஒரு திருப்பாடல். இன்று சித்ரா பௌர்ணமி, மிக சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லப்படுகின்றோம். சுவாமியை வர்ணித்து ஒரு பக்தி பாடல் பாடுங்க சாமி. ஓம் கணபதி விக்ன கடந்து வீர கணபதி கற்பூர ஜோதி கணபதி இங்கேஸ்வரா நம போற்றி, ஜனார்திக சிவனே போற்றி. கற்பூர கணபதியே கற்பூர கணபதியே ஜோதி சிதற மக்கள் மனதில் நீ வந்து குடியிருக்க வேண்டும் ஐயா. மலையாய் பொழிந்து அருள்புரிவாய், மனமே குளிரே வைக்க வேண்டுகிறே. கற்பூர கணபதியே கணநாத குருவே கணநாத குருவே, தடைகளை தகத்தெறிய வர வேண்டும். சங்கடம் தீர்ப்பாய் கணபதியே, சங்கடா சதுர்த்தி தினம் அருள் புரிவாய். சங்கடங்கள் தீர்க்க வேண்டும் கணபதியே. மனமே ஒரு நிலையாய் நீ வந்து அருள் புரிவாய், மனமே அறிவு என வாழ வைக்க வேண்டுகிறாய். நல்லதே நடக்க நல்லதே மனம் குளிர் வைக்க வேண்டுகிறாய். நாடு செழிக்க நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயமே வளம் பெற வேண்டும். ஐயனே ஈசனே கணநாத குருவை திருவடியே, திண்டுக்கல்லில் மாநகரிலே பழனி ரோட்டில் மீனாட்சி நாக்கம்பட்டி, மேற்கு மீனாட்சி நாக்கம்பட்டி அருள் புரிவாய் கணநாதரே. ஸ்ரீ கருமாரி அம்மன் திருஆற்றில் வாசலில் அமர்ந்து காட்சி அளிப்பார், ஐயனே திருவடியாய் வர வேண்டும். கற்பூர கணபதியே கற்பூர கணபதியே கற்பூர கணபதி. வணக்கம் நண்பரே. நம்முடைய மேற்கு மீனாட்சி நாயக்கம்பட்டி என்று சொல்லப்படுகின்ற திண்டுக்கல் மாநகரில் பழனி ரோட்டில் அந்த அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் திருக்கோவில் ஆர்ச்சி முன்பாக அமையப்பட்டிருக்கும் கணபதிக்கு ஐயா தான் பூசாரி. அவங்க பூஜை பண்ணிட்டு வேண்டியிருக்காங்க. இவங்க மீனாட்சி நாயக்கம்பட்டி நம்முடைய அடியார் என்பது தொண்டு பணிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சின்ன ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது நல்லபடியாக சரியாயிருச்சு. அவருடைய வேண்டுதல் நல்லபடியாக நடைபெற வேண்டும். நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் அரச மரம் மிக அற்புதமாக பார்த்திங்களா, நாமம் போட்டு ஐயா பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அதாவது இன்று சிவநாமம் என்று பட்டையிட்டு அந்த நாமம் போட்டிருக்கனுடைய காட்சி மிக அற்புதமாக அமையப்பட்டிருக்குது. நல்லபடியாக நீங்கள் வரும்பொழுது இன்று சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. விநாயக பெருமாளை வழிபாடு செய்தால் நம் தடைகள் எல்லாம் தகர்த்தெறிவார் என்று சொல்லப்படுகின்ற இந்த கணபதியை வழிபாடு செய்து தான் எந்த ஒரு காரியங்களும் எந்த ஒரு பூஜைகளும் செயல்பட்டால் வாழ்வில் வெற்றி. நம்முடைய தடைகள்லாம் தகர்த்தெறியக்கூடிய கணநாத நம்முடைய கணபதியை விநாயக பெருமாளை வழிபாடு செய்வது மிக்க நல்லது என்று சொல்லப்படுகின்றோம். ஏஎம்எஸ் சன்ஸ்டார் பக்தி யூடியூப் சேனல், இந்துஸ்தான் கலர்ஸ் பத்திரிகை, திண்டுக்கல் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டராக முருகேசன் அவர்கள் தொடர்பு கொண்டது. நன்றி. திருச்சிற்றம்பலம் சுவாமி.